குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டு மிதவாதிகள். காங்கிரஸில் கோபாலகிருஷ்ண கோகலேவை பின்பற்றியவர்கள் மிதவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். கோகலேயின் வழக்கரமாக திகழ்ந்த பி.எஸ். சீனிவாச சாஸ்திரி மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக விளங்கினார். மேலும் பி.எஸ். சிவசாமி ஐயர், வி. கிருஷ்ணசாமி ஐயர், டி.ஆர். வெங்கடராம சாஸ்திரி, ஜி.ஏ. நடேசன், திரு. வி. கல்யாணசுந்தரனார், டாக்டர் பி. வரதராஜுலு நாயுடு, ஈ.வே. ராமசாமி நாயக்கர், எஸ். சீனிவாச ஐயங்கார் ஆகியோர் தமிழ்நாட்டின் மிதவாதிகள் ஆவர். இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாமே தமிழ்நாட்டின் மிதவாதிகள், கோபால கிருஷ்ண கோகலேயை பின்பற்றியவர்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள், அதாவது பாலகங்காதர திலகரை பின்பற்றியவர்கள் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். திலகரின் தேசிய கொள்கையை விளக்கி 1907 கல்கத்தாவில் அவர் பேசியதை புதிய கட்சியின் கொள்கைகள் என்ற நூலில் பாரதியார் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் தந்தை என சேலம் விஜயராகவாச்சாரியாரை கூறலாம். அதாவது தமிழ்நாட்டில் மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதின்னு யாரை சொல்றாங்கன்னா வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி. அதே மாதிரி தீவிரவாதிகளுக்கெல்லாம் தீவிரவாதத்தின் தந்தை என தமிழ்நாட்டில் யாரை சொல்றாங்கன்னா சேலம் விஜயராகவாச்சாரியாரை கூறலாம். அவரது பாசறையில் பயிற்சி பெற்றவர்களில் முக்கியமானவர் ராஜாஜி என அழைக்கப்படும் சி. ராஜகோபாலாச்சாரி, டி. எம். நாயர், எஸ். கஸ்தூரிரங்க ஐயங்கார், ஏ. ராமசாமி ஐயங்கார், டி. ரங்காச்சாரி, வ. உ. சிதம்பரம் பிள்ளை, அரவிந்த் கோஷ், சுப்பிரமணிய சிவா, சி. சுப்பிரமணிய பாரதி, வ. வே. சுப்பிரமணிய ஐயர், நீலகண்ட பிரம்மாச்சாரி, வாஞ்சிநாதன், சுதேசி பத்மநாப ஐயர் ஆகியோர் தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க காங்கிரஸ் தீவிரவாதிகள் ஆவர். அதுக்கப்புறம் வ. உ. சிதம்பரனார் தமிழ்நாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்டார். வ. உ. சிதம்பரனார் தான் தமிழ்நாட்டின் திலகர். தமிழ்நாட்டின் திலகரின் தளபதியாக வ. உ. சியும் சுப்பிரமணிய சிவாவும் கருதப்பட்டனர். தமிழ்நாட்டின் புரட்சி தேசியவாதிகள். மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளின் நடவடிக்கை தோல்வியுற்ற போது தீவிரவாதிகளில் சிலர் பயங்கரவாதிகள் ஆயினர். 1905 லண்டனில் ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பை, 1966 இந்திய விடுதி என்ற முகாமையும் அமைத்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வ. வே. சுப்பிரமணிய ஐயரும், திருச்சி டாக்டர் டி.எஸ்.எஸ். ராஜனும், எம்.பி.டி. ஆச்சாரியாவும் அப்பயங்கரவாத பாசறையில் பயிற்சி பெற்றவர். அதாவது 1905 லண்டன்ல ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பும் 1966 இந்தியா விடுதி என்ற முகாமையும் அமைத்தனர். தீவிரவாதிகளில் சில பயங்கரவாதிகள் ஆயினர். அவங்க இதை ரெண்டையும் அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வ. வே. சுப்பிரமணிய ஐயரும், திருச்சி டாக்டர் டி.எஸ்.எஸ். ராஜனும் எம்.பி.டி. பாசறையில் பயிற்சி பெற்றோர் ஆவர். ஆயுத புரட்சியின் மூலம் விடுதலை பெறுவதே இவர்களது நோக்கம். புரட்சிவாதியான நீலகண்ட பிரம்மாச்சாரி 1910 ஏப்ரல் 10 பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். இந்த இது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். பாரத மாதா சங்கம் யாருடையது அப்படிங்கிறது நீலகண்ட பிரம்மாச்சாரி. எந்த வருடம்னா 1910 ஏப்ரல் 10. இவரின் சந்திப்பிற்கு பின்னரே வ.உ.சி. ஐயரிடம் துப்பாக்கி பயிற்சி பெற்று வாஞ்சிநாதன் 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஷ் துரையை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொன்றனர். இந்த டேட்டும் இந்த வருஷமும் முக்கியங்க. இதுதான் ஆஷ் கலெக்டர் சுட்டது மணியாச்சி ரயில் நிலையத்தில். வாஞ்சிநாதன் யாரிடம் பயிற்சி பெற்றார்னா வ.வே.சு. ஐயரிடம். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம். வங்காளத்தில் 1905 தோன்றிய சுதேசி இயக்கம் தமிழக மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. வந்தே மாதரம் என்ற முழக்கம் தமிழகத்தில் ஒலிக்கத் தொடங்கியது. தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்ட வ. உ. சிதம்பரனார் தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களில் சுதேசி கருத்துக்களை பரப்பி வந்தார். 1906 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை நிறுவினார். கப்பலோட்டிய தமிழன் என புகழ் பெற்றார். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்துடன் பயங்கரவாதம் ஓரளவு தலை தூக்கியது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்றார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகளுள் ஒருவரான சங்கரன் நாயர் இந்த கொலை தேசிய விழிப்பின் எதிரொலி என்று குறிப்பிட்டார். இந்த நீதிபதி பேர் என்னன்னா சங்கரன் நாயர்.
இதை என்ன இந்த கொலையை எப்படி அவர் குறிப்பிட்டிருக்காருன்னா, தேசிய விழிப்பின் எதிரொலி. சுதேசி இயக்க தலைவர்களான வ.உ. சிதம்பரனார், பாரதியார், சுப்பிரமணிய சிவா அவர்களது பேச்சும் எழுத்தும் மக்களை எழுச்சியுறச் செய்தது. தன்னாட்சி இயக்கம் 1916 தன்னாட்சி இயக்கம் செப்டம்பர் 3 அன்று சென்னை கோகுலே மண்டபத்தில் தன்னாட்சி கழகம் அன்னிபெசன்ட் அம்மையாரால் துவங்கப்பட்டது. இதற்கு முன்னோடியாக இந்திய புத்திரர்கள் சபையை அவர் நிறுவியிருந்தார். தன்னாட்சி கழகத்தின் தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையாரும், ஜி.எஸ். அருண்டேல் அமைப்பு செயலாளராகவும், சி.பி. ராமசாமி ஐயர் பொதுச் செயலாளராகவும், பி.பி. வாடியா பொருளாளராகவும் பொறுப்பேற்றனர். பிரிட்டிஷ் பேரரசுக்குள் இந்தியா சுயாட்சி பெற வேண்டும் என்பதே தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள். இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவுபட்டு முடங்கி கிடந்த காலத்தில் தன்னாட்சி இயக்கம் தேசிய போராட்டத்தை தீரத்துடன் வழிநடத்தியது. அன்னிபெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி சங்கத்திற்கு கிடைத்த பரிசு 1917 ஆகஸ்ட் 20 வெளியான மாண்டேகு பிரகடனத்தை கூறலாம். அன்னிபெசன்ட்டின் சாதனைகளை பாராட்டி அவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் 1917 டிசம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்னிபெசன்ட் எப்போ ஐஎன்சியில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா 1917 கல்கத்தால. ரவுலட் சத்தியாகிரகம். மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் தங்கியிருந்த போதுதான் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதை எதிர்த்து காந்தி ரவுலட் சத்தியாகிரகத்தை தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கினார். காந்தியின் முதல் அகில இந்திய சத்தியாகிரகம் போராட்டமும் இதுதான். தமிழ்நாட்டுக்கு 1919 மார்ச் 17 அன்று வருகை தந்த காந்தி கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டில் தங்கினார். அங்கு ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக சத்தியாகிரக சபை உருவாக்கப்பட்டது. காந்தி சத்தியாகிரக சபையின் தலைவர். சி. விஜயராகவாச்சாரி, டி. பிரகாசம் ஆகியோர் துணைத் தலைவர்கள். சி. ராஜகோபாலாச்சாரி, எம். சி. நஞ்சுண்டராவ், ஏ. கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ஜி. ஹரிபுரோத்தம் ராவ், சேலம் டி. ஆதிநாராயண செட்டியார் ஆகியோர்கள் செயலாளர்களாக என நிர்வாகிகள் பொறுப்பேற்றிருந்தனர். தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் என்னைக்குன்னா 1919 ஏப்ரல் 6 அன்று துக்க தினமாக அனுசரிக்கப்பட்டது. பல பகுதிகளில் கண்டன ஊர்வலங்கள் நடைபெற்றன. அப்போது பத்திரிகை பதிவு சட்டத்தை மீறி சென்னை நகரில் சத்தியாகிரகி என்ற பத்திரிகையும் வெளியிடப்பட்டது. ரவுலட் சட்டத்தை எதிர்ப்பு நாள் எதுனா 1919 ஏப்ரல் 6. தமிழ்நாட்டில் தான் காந்தி ரவுலட் சட்டத்தை எதிர்த்து முதல்ல சத்தியாகிரகத்தை தொடங்கினார். அவர் தான் தலைவர். சி. விஜயராகவாச்சாரி, டி. பிரகாசம் தான் துணைத் தலைவர்கள். அதுக்கப்புறம் அந்த நாள் எதுன்னு பார்த்துக்கிட்டீங்க. அந்த என்ன பத்திரிகை வெளியிடப்பட்டதுன்னா சத்தியாகிரகி. அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டிருந்த நூல்களான காந்தியின் சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம் மற்றும் வீர சாவர்கரின் எரிமலை ஆகியவை தமிழ்நாட்டு சத்தியாகிரகிகள் விற்பனை செய்தனர். இதெல்லாம் அவங்களோட நூல்கள். காந்தியோட 2 நூல் எதுனா சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம். வீர சாவர்கரோட இதுன்னா எரிமலை. கிலாபத் இயக்கம். இந்திய முஸ்லிம்கள் காந்தியின் ஒத்துழைப்புடன் தொடங்கிய கிலாபத் இயக்கத்தில் தமிழ்நாடு ஆர்வத்துடன் கலந்து கொண்டது. சென்னை மாகாண காங்கிரஸ் மாநாடு 1919 ஆகஸ்டில் கூடியது. அலி சகோதரர்களை விடுதலை கோரும் தீர்மானத்தை ராஜாஜி கொண்டு வந்தார். மேலும் அக்டோபர் 17 அன்று அனுசரிக்கப்பட்ட ஏப்ரல் 6 ரவுலட் சத்தியாகிரக எதிர்ப்பு நாள். அக்டோபர் 17 கிலாபத் தினம். தமிழ்நாட்டு இந்துக்களின் ஆதரவை பெற்று தந்தார். சென்னை நகரில் டேட் ரொம்ப முக்கியங்க, கொஸ்டின் கேட்பாங்க. சென்னை நகரில் மௌலானா சௌகத் அலியின் தலைமையில் 1920 ஏப்ரல் 20 கிலாபத் மாநாடு நடைபெற்றது. யாரோட தலைமையிலன்னா மௌலானா சௌகத் அலியின் தலைமையில் 1920 ஏப்ரல் 20. ராஜாஜி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், பிரகாசம் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினர். சென்னை மாநில கிலாபத் இயக்கத்தை ராஜாஜியின் ஆதரவுடன் யாகூப் ஹாசன் 1920 மே மாதத்தில் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டுக்கு 1920 ஆகஸ்டில் வருகை தந்த காந்தி கிலாபத் இயக்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அன்று வட ஆற்காடு, இப்போது வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி கிலாபத் இயக்கத்தின் உயிர் நாடியாக திகழ்ந்தது. தமிழ்நாட்டில் நீதி கட்சியினரும் சுயாட்சி அங்கத்தினரும் லிபரல் கட்சியினரும் கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. ஒத்துழையாமை இயக்கம்.
இத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போங்க. தேங்க் யூ.